தமிழகத்தில் துரந்தர் பாகம் 2க்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த மேல்முறையீடு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். பாலிவுட் சினிமாவின் முன்னணி ஹீரோவான ரன்வீர் சிங் நடிப்பில் பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவாகி வெளிவந்துள்ள திரைப்படம் துரந்தர் 2. இத்திரைப்படம் கடந்த 19ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த திரைப்படத்தை தமிழக திரையரங்குகளில் நிறுத்தி வைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பாக வழக்கறிஞர் ஷீலா என்பவர் ஒரு அவசர முறையீடு செய்திருக்கிறார். தேர்தல் நடத்தை விதிகள் கடந்த மார்ச் 15ஆம் தேதி முதல் அமலில் உள்ள நிலையில் இந்த திரைப்படத்தில் அரசியல் தொடர்பாக ஒரு சார்பான கருத்துகள் இருப்பதால் துரந்தர் 2 படத்தை தமிழக திரையரங்குகளில் தற்போதைய நிலையில் வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்தார். தேர்தலுக்கு பின் துரந்தர் 2 திரைப்படத்தை தமிழகத்தில் வெளியிட அனுமதிக்கலாம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த முறையீட்டை கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு, திரைப்படம் ஏற்கனவே வெளியாகிவிட்டது, எனவே இந்த தொடர்பாக மனுவாக தாக்கல் செய்துவிட்டு பின்னர் முறையீடு செய்யும்படி மனுதாரர் தரப்புக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. தமிழகத்தில் துரந்தர் பாகம் 2க்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த மேல்முறையீடு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். பாலிவுட் சினிமாவின் முன்னணி ஹீரோவான ரன்வீர் சிங் நடிப்பில் பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவாகி வெளிவந்துள்ள திரைப்படம் துரந்தர் 2. இத்திரைப்படம் கடந்த 19ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த திரைப்படத்தை தமிழக திரையரங்குகளில் நிறுத்தி வைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பாக வழக்கறிஞர் ஷீலா என்பவர் ஒரு அவசர முறையீடு செய்திருக்கிறார். தேர்தல் நடத்தை விதிகள் கடந்த மார்ச் 15ஆம் தேதி முதல் அமலில் உள்ள நிலையில் இந்த திரைப்படத்தில் அரசியல் தொடர்பாக ஒரு சார்பான கருத்துகள் இருப்பதால் துரந்தர் 2 படத்தை தமிழக திரையரங்குகளில் தற்போதைய நிலையில் வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்தார். தேர்தலுக்கு பின் துரந்தர் 2 திரைப்படத்தை தமிழகத்தில் வெளியிட அனுமதிக்கலாம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த முறையீட்டை கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு, திரைப்படம் ஏற்கனவே வெளியாகிவிட்டது, எனவே இந்த தொடர்பாக மனுவாக தாக்கல் செய்துவிட்டு பின்னர் முறையீடு செய்யும்படி மனுதாரர் தரப்புக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. தமிழகத்தில் துரந்தர் பாகம் 2க்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த மேல்முறையீடு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். பாலிவுட் சினிமாவின் முன்னணி ஹீரோவான ரன்வீர் சிங் நடிப்பில் பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவாகி வெளிவந்துள்ள திரைப்படம் துரந்தர் 2. இத்திரைப்படம் கடந்த 19ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த திரைப்படத்தை தமிழக திரையரங்குகளில் நிறுத்தி வைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பாக வழக்கறிஞர் ஷீலா என்பவர் ஒரு அவசர முறையீடு செய்திருக்கிறார். தேர்தல் நடத்தை விதிகள் கடந்த மார்ச் 15ஆம் தேதி முதல் அமலில் உள்ள நிலையில் இந்த திரைப்படத்தில் அரசியல் தொடர்பாக ஒரு சார்பான கருத்துகள் இருப்பதால் துரந்தர் 2 படத்தை தமிழக திரையரங்குகளில் தற்போதைய நிலையில் வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்தார். தேர்தலுக்கு பின் துரந்தர் 2 திரைப்படத்தை தமிழகத்தில் வெளியிட அனுமதிக்கலாம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த முறையீட்டை கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு, திரைப்படம் ஏற்கனவே வெளியாகிவிட்டது, எனவே இந்த தொடர்பாக மனுவாக தாக்கல் செய்துவிட்டு பின்னர் முறையீடு செய்யும்படி மனுதாரர் தரப்புக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.